உங்கள் மத்தியிலே உரையாற்ற நாம் அன்போடு அழைப்பது புத்தளம் மாவட்ட மக்கள் காங்கிரசினுடைய அமைப்பாளர் வடமேல் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ஜனாப் எம் தாஹிர் அவர்களை உங்களின் கரகோஷத்தின் மத்தியில் உரையாற்றி வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர், முன்னாள் அமைச்சர், இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர், இன்ஷா அல்லாஹ் இன்னொரு மாதத்தில் மீண்டும் ஒரு கேபினட் அமைச்சராக இருக்கின்ற மாண்புமிகும் ரிஷாட் பதுதீன் அவர்களே, என்னுடைய அரசியல் குரு என்று சொல்ல முடியும். இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் மாகாண சபை அமைச்சர், மதிப்புக்குரிய நவவி ஹாஜார் அவர்களே, மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், அமைச்சர், எங்களுடைய கட்சியின் பிரதி தலைவர் மதிப்புக்குரிய அமீர் அலி சேர் அவர்களே, முன்னாள் அமைச்சர் மாரூப் அமைச்சர் அவர்களே, கட்சியின் உயர்பீட உறுப்பினர் அவர்களே, என்னுடைய முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சகோதரர் எஹியா அவர்களே, கல்பிட்டி பிரதேச சபையின் உறுப்பினர்களே, புத்தளம் நகர சபை உறுப்பினர்களே, புத்தளம் பிரதேச சபை உறுப்பினர்களே, இங்கு வந்திருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகளே, கல்விமான்களே, எங்களுடைய கட்சி உயர்பீட உறுப்பினர்களே, வந்திருக்கின்ற எங்களுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆதரவாளர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோவன். இந்த நேரத்திலே நான் கூற வேண்டும் என்று சொன்னால், நான் ஒரு பெரும்பான்மை கட்சியிலே நீண்ட காலமாக பயணித்து வருவன். அந்த பெரும்பான்மை கட்சியிலே இருக்கின்ற போது நானும் எங்களுடைய நவவி ஹாஜர்களும் அமைச்சர் ரிஷாட் பதுதீன் அவர்களும் ஒரே கட்சியில் பயணித்திருக்கின்றோம். அதற்கு பிறகு எங்களுடைய தேசிய தலைவர் அவருடைய ஆழ்மையின் காரணமாக ஒரு கட்சியை உருவாக்கி தேசிய மட்டத்திலே ஒரு மக்கள் காங்கிரஸ் என்ற கட்சியை உருவாக்கி தேசிய மட்டத்திலே எங்களுடைய முஸ்லிம் சமூகங்களுக்கு ஒரு பாரிய சேவையாற்றிய ஒரு தலைவர் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. அதற்கு பிறகு என்னை நீண்ட காலமாக இந்த கட்சியில் வந்து இணைந்து கொள்ளுங்கள் கேட்டாலும் எனக்கு அந்த பெரும்பான்மை கட்சியில் இருந்து வருவதற்குள் மனமில்லை. இருந்தாலும் சென்ற தேர்தலிலே நீங்கள் என்னை அழைத்தீர்கள், வந்தேன். நான் வந்த காரணம் என்னவென்று சொன்னால், புத்தளம் மாவட்டத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்று நீங்கள் எடுத்த முடிவு சரியா இருந்தாலும் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் பெற்ற பிறகு அந்த முடிவு பிழையா அமைந்து விட்டது பற்றி புத்தளம் மாவட்ட மக்கள் இன்று இன்னலுக்கு மிக கஷ்டமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அதை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு நான் உங்களுடன் இணைந்திருக்கின்றேன் என்பது என்று சொன்னால், நீங்கள் புத்தளம் மாவட்டத்துக்கு, புத்தளம் தொகுதிக்கு உங்களுடைய கட்சியில் இருந்து ஒரு நேஷனல் லீட்டில் மூலமாக எங்களுடைய மதிப்புக்கு நவஹஜார கொடுத்தீர்கள். அது எந்த கட்சியும் கொடுக்கவில்லை. அதுபோல எங்களுடைய புத்தளம் தொகுதியிலே நான் சகோதரர் எஹியா, சகோதரர் அலிகான், சகோதரர் நாங்கள் 11 பேர் போட்டியிட்டோம். போட்டியிட்டு தான் 52,000 வாக்குகளை எடுத்தேன். நானும் 18,000 வாக்குகளை எடுத்தேன். சகோதரர் எஹியாவும் 15,000 வாக்குகளை எடுத்தார்கள். எடுத்துவிட்டு வந்த எம்பி நினைத்தார் அந்த வாக்குகள் எல்லாம் அவருக்கு தான் கிடைத்தது என்று. அவர் தன் போக்குலேயே சென்று விட்டார். கட்சி தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படவும் இல்லை, அவருக்கு வாக்களித்த சமூகத்துக்கு கட்டுப்படவும் இல்லை. இப்போ அவர் திரும்பி பார்க்கின்ற போது நான் செய்தது சரியா பிழையா என்று தடுமாறிக்கொண்டு இப்போது இந்த கூட்டத்தை நடத்த தடுப்போம் என்று முயற்சி செஞ்சார். அதற்கு முடியாவிட்டால் அல்லாஹ் தஆலா அதுக்கு இடமும் கொடுக்கவில்லை. இன்ஷா அல்லாஹ் நான் மீண்டும் இந்த கட்சிக்கு வந்த காரணம் என்னன்னு சொன்னால், அவர் செஞ்ச அநியாயத்தை இந்த கட்சி நிவர்த்தி செய்து இந்த தலைமைத்துவத்துக்குள் இன்ஷா அல்லாஹ் வருகிற எதிர்த்த தேர்தலாக இருந்தாலும் எங்களுடைய பாராளுமன்றமாக இருக்கலாம், மாகாண சபையா இருக்கலாம், பிரதேச சபையா இருக்கலாம், நகர சபையா இருக்கலாம், அந்த ஆட்சிகளை பெற்றக்கூடிய ஒரு வலுவான ஒரு கட்சி தான் இந்த அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் என்பதை நான் மட்டும் சொல்லவில்லை. இன்று நாட்டிலே ஒரு தலைவர் தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு நேரத்திலே அந்த தலைவரை தெரிவு செய்யக்கூடிய
முக்கியமான ஒரு கட்சி என்பது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் என்பதிலே கட்சி தலைவர்கள் இன்று தடுமாறிக் கொண்டிருக்கின்ற ஒரு அந்த நிலையை உருவாக்கிய நீங்கள் தேசிய தலைவர் என்பதிலே இந்த விதமான சந்தேகம் என்பதை நாங்கள் கூறுகிறோம். இன்ஷா அல்லாஹ் இதொரு வார்த்தைகள் சொல்ல வேண்டும். இந்த புத்தளம் தொகுதியிலே புத்தளம் மாவட்ட வாக்காளர்கள் தான் இதில் இடம்பெயர்ந்தவர்கள் அகதிகள் என்று கூறுவது மிக ஒரு கவலைக்குரிய விஷயம். நான் ஒரு இரு வார்த்தைகளை சொல்கிறேன். இந்த இடம்பெயர்ந்த வார்த்தைகள் வாக்களித்ததனால் தான் சகோதரர் சப்ரிக்கு பாராளுமன்றம் செல்ல முடிந்தது. அது மாத்திரமல்ல, சகோதரர் நியாஸ் சென்ற முறை மாகாண சபையில் கேட்டார், 3500 வாக்குகள் தான் எடுத்தார். அந்த 3500 வாக்குகளிலும் அதிகப்படியான வாக்குகள் இடம்பெயர்ந்த சகோதரர்கள் அளித்ததன் காரணமாக தான் மாகாண சபை செல்ல முடிந்திருக்கின்றது. இப்போது புத்தளத்திலே இடம்பெயர்ந்தவர் அரசியல் செய்யக்கூடாது, வேறு யாரும் அரசியல் செய்யக்கூடாது என்று சொல்லுபவர் அவர் எந்த யாருடைய வாக்கை பெற்று எங்கு சென்றார் என்பதை பற்றி சகோதரர் சப்ரியும் சகோதரர் நியாசம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, என்ன இதுதான் சொல்ல உண்மை. அவருடன் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் நான் நேரடியான விவாதத்துக்கு வருகிறேன். எந்த இடத்திலும் நான் பொய் சொல்லுவோம், எந்த இடத்திலும் பொய் சொல்வதில்லை, உண்மை சொல்கிறேன். இந்த நேரத்திலே நாங்கள் எல்லோருமே இன்று இந்த கூட்டத்தை மிக ஒரு 2 மாதமாக நாங்கள் வைத்து முயற்சி செஞ்சோம். 18, 19 இப்படி கடந்த நீண்ட காலம் 2 மாதங்களாக இதில் உண்மையிலேயே இந்த நிகழ்வைக்காக புத்தளம் நகரில் உள்ள சகோதரர் அலிகான் உட்பட சகோதரர் ரஸ்மி, சகோதரர் முஜா, எங்களுடைய ஃபசால் மௌலவி, அதுபோல கல்பிடி பிரதேச சபை உறுப்பினர்கள், புத்தளம் பிரதேச உறுப்பினர்கள் மிக ஆர்வத்துடன் மிக கஷ்டத்துடன் இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்து மிக சிறப்பாக இதை நடத்தி முடிப்பதற்கு அவர்கள் செய்த எங்களுடைய ரிஃபாஸ் அவர்கள், அதுபோல பேர் சொல்லும் எல்லாருமே மிக உணர்வுடன் அவருடைய தியாகத்துடன் இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கின்றதை பற்றி நான் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே இதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கட்சியிலே எடுக்கின்ற முடிவுக்கு புத்தளம் மாவட்ட ஏசிஎம்சி உறுப்பினர்கள் ஒன்றுபடுவார்கள், அதில் எந்த சந்தேகம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இன்னொரு இன்று உங்களுக்கு பாராளுமன்றத்திலே உங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட உங்களுடைய கட்சியில் உள்ள 3 பாராளுமன்ற உறுப்பினரும் உங்களை விட்டு சென்றாலும் இன்ஷா அல்லாஹ் அடுத்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே உங்களுடைய பக்கத்தில் இருக்கின்ற அமீர் அலி அமைச்சரும் இன்ஷா அல்லாஹ் ஒரு பாராளுமன்றத்திலே ஒரு அமைச்சராக வர வேண்டும் என்று பிரார்த்திக்கின்ற போது எங்களுடைய மௌரூப் எம்பியும் அவரும் ஒரு எம்பியா வந்து 10-11 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏசிஎம்சிலே எங்களுடைய இஷாட் அமைச்சரின் தலைமையின் கீழ் இன்ஷா அல்லாஹ் பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய வேண்டுகோள். வேற எந்த வேண்டுகோளும் இல்லை என்று கூறி என்னை இந்த வேடைக்கு அழைத்து நேரத்தை வைத்தந்த நிர்வாக குழுக்கு எனது மனமார்ந்த நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னொரு வார்த்தை சொல்ல வேண்டும். என்னுடைய சென்ற தேர்தலிலே மதிப்புக்குரிய தௌஃபீக் மௌலவி எனக்காக மிக மிக கஷ்டப்பட்ட மனிதன். அவருடைய நான் பேரை சொல்ல மறந்துவிட்டேன். இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் ஒன்றுபட்டு இந்த பயணத்தை பயணிப்போம். புத்தளம் மாவட்ட அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அமைப்பாளர் என்டிஎம் தாஹிர் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மலைகள் அசையாது மன்னா தந்த மன்னவராம் பதியுத்தின் கலிமத்தின் தலைவகனாம் என்னும் ரிஷாட் வெகுமதி பெருமதியானவரே உரிமைகள் வென்ற உத்தமராம் ரிஷாட் என்போமே கனவுகள் என்றும் தைத்திடவே தியாகங்கள் புரிந்து வாழ்பவராம் என்றும் மக்கள் தெரிவும் நீரே இன்றும் என்றும் நீயே தலைவா கடலலை என்றும் ஓயாது மக்கள் பேரலை குறையாது எங்கள் தலையே அசராதே என்றும் மலைகள் அசையாது
வடபுலம் எங்கும் முன் பேச்சு, கிழக்கிலும் இடத்தை பிடிச்சாச்சு. கண்டி கொழும்பு மட்டக்களப்பு புத்தளம் எங்கிலுமே மக்கள்